இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவும் பகுதியில் இன்று நாம் திருவிவிலியத்தின் சிறிய இறைவாக்கின நூல்களின் ஒன்றான அபகுக் நூலை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். இந்த நூல் சந்தேகத்திலிருந்து விசுவாசத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் ஒரு ஆன்மீக வழிகாட்டி நூலாகும். இந்த நூலின் தனித்துவம் என்னவென்றால், மற்ற இறைவாக்கினர்கள் தேவனுடைய நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். ஆனால் இறைவாக்கின அபகுக் மக்களின் துன்பங்களை கண்டு தேவனிடமே கேள்வி கேட்கின்றார். அவர் தேவனோடு உரையாடி இறுதியில் விசுவாசத்தில் உறுதியாக நின்றார் என்பதாகும். இந்த நூலின் மைய செய்தி என்னவென்றால், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதாகும். அபகுக் 2 அதிகாரம் இறைவார்த்தை 4. நூலின் கட்டமைப்பு. அபகுக் நூல் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. அவை 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதி அபகுக்குவின் முதல் புகார், அதிகாரம் 1, இறைவார்த்தை 2 - 4. இறைவாக்கினர் தேவனிடம் கேள்வி கேட்கின்றார். ஆண்டவரே, ஏன் அநீதியும் வன்முறையும் நடக்க அனுமதிக்கின்றீர் என்று. இரண்டாம் பகுதி தேவனுடைய பதில், அதிகாரம் 1, இறைவார்த்தை 5 - 11. தேவன் இறைவாக்கினருக்கு பதில் அளிக்கின்றார். யூதாவின் பாவங்களுக்கு தண்டனையாக பாபிலோனியர்களை எழுப்புவேன் என்று கூறுகின்றார். மூன்றாம் பகுதி அபகுக்குவின் 2ஆம் கேள்வி, அதிகாரம் 1, இறைவார்த்தை 12 - 2ஆம் அதிகாரம் 1 முடிய. அபகுக் மீண்டும் கேட்கின்றார், யூதாவை விட கொடிய பாபிலோனியர்களை வைத்து எப்படி தண்டிக்க முடியும் என்று. 4ஆம் பகுதி தேவனுடைய 2ஆம் பதில், அதிகாரம் 2, இறைவார்த்தை 2 - 20 முடிய. தேவன் கூறுகின்றார், பாபிலோனியர்களுக்கும் தங்கள் அநீதிக்காக தண்டிக்கப்படுவார்கள், மேலும் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று அறிவிக்கின்றார். 5ஆம் பகுதி அபகுக்குவின் ஜெபம், அதிகாரம் 3. இங்கே இறைவாக்கினர் சந்தேகத்திலிருந்து விசுவாசத்துக்கு வருகின்றார். அவர் தேவனை புகழ்ந்து ஜெபிக்கின்றார். தனது ஜெபத்தை ஒரு வல்லமையான விசுவாச அறிவுடன் முடிக்கின்றார். எப்படி என்றால், அத்திமரம் துளிக்காமலும் திராட்சை செடி பழம் கொடுக்காமலும் இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைவேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று. ஆக அபகுக் நூல் நமக்கு சொல்லும் முக்கிய பாடம் என்னவென்றால், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் விசுவாசத்துடன் கடவுளை நம்பி வாழ வேண்டும் என்பதே. ஆகவே நம்முடைய சந்தேகங்களில் இருந்து நம்பிக்கைக்கு வருவோம், இறை வழியில் நடப்போம். கடவுளுக்குள் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க, நீதிமான் தான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்ற செய்தியை இந்த நூல் நமக்கு கற்பிக்கின்றது. ஆகவே நம்புவோம், வாழ்வடைவோம். மீண்டும் திருவிவிலியம் அறிவும் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.